வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்பைக்கு களைக்கொல்லி இருக்கான்னு சில விவசாயம் கேட்குறாங்க. சம்பைக்கு என்னென்ன களைக்கொல்லி இருக்குது, அது எந்தெந்த டைமில் நம்ம பயன்படுத்தலாம்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். நம்ம சம்பைக்கு நட்டு 2-3 நாளுக்குள்ளே ஒரு களைக்கொல்லி பயன்படுத்தலாம். அது வந்து ஆக்சிக்ளோரோக்வின். இது வந்து டேங்குக்கு 25 ml பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தும் போது பெரும்பாலான களைகளை வந்து கட்டுப்படுத்துவது. அதுக்கடுத்து சம்பைக்கு நட்டு ஒரு 2-3 மாதம் ஆகும்போது எல்லா களைகளும் வந்து முளைச்சி ஒரு 4-5 இலை இந்த கொடி பறந்து இருக்கும். அந்த மாதிரி களைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து இருக்குது. சம்பங்கி தோட்டத்துக்குள்ளே அடிக்கலாம். சம்பங்கி கிழங்கு வந்து எந்த விதத்திலும் பாதிக்காது. 10 லிட்டர் டேங்க்கு வந்து மெட்ரிகுலேஷன் வந்து டேங்க்கு 30 கிராம் பயன்படுத்தலாம். அது கூட வந்து தர்கா சூப்பர் வந்து டேங்க்குக்கு 25 ml பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துவது வந்து களை முளைச்ச களையை வந்து இது வந்து கட்டுப்படுத்தும். மெட்ரிகுலேஷனும் தர்கா சூப்பரும் பயன்படுத்தும் போது ஒரு 2-3 மாதங்கள் வருது. இப்போ ரொட்டீனாக நம்ம பயன்படுத்திக்கலாம். களைகளை வந்து பெரும்பாலும் கட்டுப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வேறு என்னென்ன பயிருக்கு நம்ம என்னென்ன களைக்கொல்லி பயன்படுத்தலாம், என்னென்ன மருந்து பயன்படுத்தலான்றதை